ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितरमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्कुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. शरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கருவிருத்த குழிநீத்த வெண் காம கழுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழுருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுபெயர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே. முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தன்னில் இழிக்குறுகை வருமாறான் பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நேர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அடியன் செய்யும் விண்ணப்பமே. அடியன் செய்யும் விண்ணப்பமே மெய்நின்று கேட்டருளாய் என்று பெருமானிடம் பிரார்த்திக்க ஆரம்பித்து நாயிகா பாவத்திலே ஆழ்வார் செய்கிற ஆச்சரியமான விண்ணப்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஆச்சரியமான இந்த திருவிருத்தத்திலே ஞாலம் பனிப்ப செரித்து நேற்று பாசுரம் பார்த்தோம். காலமயக்கு என்னும்படியாக நாயகியானவள் நாயகனை பிரிந்து கார்காலம் வந்த அளவிலே அந்த பிரிந்த துக்கத்திலே கஷ்டப்பட தோழியானவள் இது கார்காலம் இல்லை என்பதாக அவளை தேற்றும்படியான ஒரு பாசுரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேல அடுத்த பாசுரம் இப்பொழுது 8வது பாசுரம். காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தும் மான் குன்றமேந்தி தன் மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் தேன் குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்றதின் நனவே. நாயகனானவன் நாயகியிடம் விடை பெற்று பொருள் படைப்பதற்காக பொருள் சேர்ப்பதற்காக வெளியூர் போக வேண்டி இருப்பதற்காக நாயகியிடம் விடை பெற்று செல்கிறான். அப்பொழுது செல்கின்ற சமயத்திலே, அதாவது இதெல்லாம் அகத்துறையில முதல்ல பார்ப்போம். அப்படி செல்கின்ற சமயத்திலே கடைசியாக விடை பெறும் போது ஒரு அன்பு வார்த்தைகளும் அன்பு பார்வைகளும் அன்பு செயல்களையும் ஆலிங்கனம் முதலான அன்பு செயல்களையும் செய்கிறான். நான் ஊருக்கு போகிறேன் என்று சொன்னால் அவள் ஒத்துக்கொள்ள மாட்டாள். ஏனால் பிரிவை தாங்க மாட்டாள். அதனாலே இவன் அதை பின்னாடி சொல்லிக்கலாம். முதல்ல அந்த போகின்ற ஒரு பிரிவு துயரம் அப்படிங்கிறது இவனுக்கும் இருக்கும் இல்லையோ. அதனால தான் தேறி இருக்கணும் அவளும் தேறி இருக்கணும் என்பதற்காக அவன் சில வார்த்தைகளையும் சில செயல்களையும் செய்கிறானாம் விடைபெறும் போது. அதெல்லாம் பார்த்தவுடன் இவள் புரிந்து கொள்கிறாள். ஏன்னு கேட்டா என்ன ஆனாலும் இவளுக்கும் தெரியும் இல்லையோ, ஏன் இன்றைய தினத்திலே அவள் விசேஷமாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து, ஓ இவர் வெளியூருக்கு போய் பொருள் படைப்பதற்காக இவர் அங்கே போய்கொண்டிருக்கிறார் அப்படின்னு
அதனாலதான் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க இந்த உபச்சாரங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இவர் நம்மை விட்டு பிரிந்து போக போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு இந்த விஷயத்தை நாயகியானவள் தன்னுடைய தோழியிடம் சொல்லுகிறாள் என்பது இந்த பாட்டிலே. நாயகி சொல்லுகிற பாட்டு தன் தோழியிடம் நாயகி சொல்லுகிறாள் அப்படின்னு. காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான் குன்ற நாடர் பயில்கின்றன. இதெல்லாம் அறிந்தோம், இதெல்லாம் நன்றாக தெரிந்து கொண்டோம். மான் குன்றமேந்தி தன் மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன் குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்றதின் நனவே. என்ன அப்படி பண்றார் அப்படின்னா, பான்குன்ற நாடர் இவர் அண்ணா பாட்டுகள் பாடக்கூடிய வண்டுகள் நிரம்பி இருக்கக்கூடிய குன்றம் திருவேங்கடமலை. திருவேங்கடமலை வருது இந்த பாசுரத்துல, வேங்கடத்து அப்படின்னு வருகிறது. அந்த திருவேங்கடமலையை ஊரை சேர்ந்தவர் போல இருக்கு. அதனாலே அந்த திருவேங்கடமலைக்கு போக போறார். அதனால இவர் பான்குன்ற நாடர், நல்ல பாட்டுகள் நிரம்பிய குன்றம் திருவேங்கடமலை, அதை நாடாக கொண்டவர். அவர் என்னிடம் அவர் என்னிடம் செய்கிற செய்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் பேசுகிற பேச்சுகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். காண்கின்றனகளும் நாம் பார்க்கும்படி அவர் செய்யும் செய்கைகளும், கேட்கின்றனகளும் நான் கேட்கும்படி அவர் சொல்லும் உபச்சார வார்த்தைகளையும் இதெல்லாம் பார்த்தால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இல்லாட்டா இப்படி எல்லாம் நடந்து கொள்ள மாட்டாரு. இதெல்லாம் காணில் ஆராய்ந்து பார்த்தால் ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னா அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இதெல்லாம் அறிந்தோம். இந்நாள் பான்குன்ற நாடல் பயில்கின்ற இந்நாள், இன்னைக்கு என்ன இவர் இப்படி நடந்துக்கிறாரு? இந்த பான்குன்ற நாடர் இன்னைக்கே விசேஷமான செயல்களையும் விசேஷமான வார்த்தைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு என்று ஆராய்ந்து பார்த்தால் மெதுவாக நாங்கள் புரிந்து கொண்டோம். என்ன அப்படின்னா, வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன் குன்றம் என்று திருவேங்கட மலையிலே தேவர்கள் நித்திய சூரியெல்லாம் வந்து இருக்கக்கூடிய திருவேங்கட மலையிலே சென்று பொருள் படைக்க வேணும் என்பதற்காக இவர் போக போகிறார். பொருள் ஈட்ட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் கற்றத்தின் நனவே, அவர் இதுக்காக கற்றுக்கொண்டு அவர் இருந்த ஒரு திருடமான ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் பயல்தான், எண்ணத்தின் செயல்தான் இது எல்லாம். கட்டாயம் அங்க போக போறார், போகாம இருக்க முடியாது, போய்த்தான் ஆகணும். அதற்காகத்தான் இத்தனையும் செய்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டோம் என்பதாக பாட்டுக்கு அர்த்தம். அதாவது இங்க திருவேங்கட மலையை சொன்னபடினாலே நாயகனாக எம்பெருமான் இருக்கிறான் என்பது ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கு. நாயகி தான் பராங்குஷ நாயகி என்பது தெரியும். பொருள் படைப்பான் கற்ற தின்னனவே, பொருள் படைப்பதற்காக திருவேங்கட மலை போக போகிறார்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உத்தம சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். திருவேங்கட மலையில இருந்தாதான் நல்லா பைசா கிடைக்கும்னு தெரிஞ்சுட்டுதான் அங்க போய் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பைசாவை கொண்டு கொட்டக்கூடிய இடம் இல்லையா திருவேங்கட மலைங்கிறது. மற்ற ஊர்ல வர பைசாவெல்லாம் சேர்த்தா கூட திருவேங்கட மலையில வர அளவு வராது. அந்த அளவு பெருமாள் சம்பாதிச்சுன்னு இருக்கார். அது ஆழ்வார் காலத்துல ஆழ்வார் இப்படி பாடினது வேண்டிய பலனா இல்ல ஏற்கனவே அப்படி இருந்தாரா என்னன்னு தெரியல. இந்த நாயகனான எம்பெருமான் பொருள் படைப்பதற்காக வேங்கடத்துக்கு போய் இருக்கிறான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. அப்போ அதை நாங்கள் தெரிந்து கொண்டோம், வேங்கடத்துக்கு போக போகிறான் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆக இந்த ஒரு விஷயமும் அதிலே தெரிகிறது. சரி, பொருள் படைப்பதற்காக எதுக்கு நாயகன் போகணும்? நாயகியோட இருந்தால், அவன் ஏற்கனவே பொருள் படைத்தவனாக இருந்தால் போக வேண்டாம். இல்ல பொருள் இல்லாதவன், அவன் தரித்திரன் ஏழை அப்படின்னா போகணும். இவன் ஏழையா இல்ல பணக்காரனா? நாயகனானவன் ஏழையா இருந்தாதான் போகணும், பணக்காரனா இருந்தாக போக வேணாம். அப்ப இந்த நாயகியோட நாயகன் பொருள் ஈட்டி சம்பாதித்து அதன் மூலம்தான் பிழைப்பு நடத்தணும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறவன் அப்படின்னு தெரிகிறது. அப்படின்னா அப்படி எடுத்துக்க கூடாதுங்கிறார். அப்படி எடுத்துக்க கூடாது.
ஏன்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நல்ல குடும்பம்னா குணத்தினாலேயும் செல்வத்தினாலேயும் எல்லாவற்றினாலேயும் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நாயகன். ஆனா கூட பொருள் படைப்பது அப்படிங்கிறது தர்மம். எல்லாம் சம்பாதிச்சு முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் அப்படியே இருக்கு. அதனால நான் எதுக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றவன் ஆண்மகன் இல்லை. பின்ன அவர்கள் சேர்த்து வைத்த சொத்து இருந்தா கூட நாம சம்பாதிச்சுதான் நாம ஜீவிக்கணும் அப்படின்னு இருக்கிறவன் தான் ஆண்மகன். அப்படிதானே நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆக ஒரு நாயகன் அப்படின்னு இருக்கிறவன் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்திலே தான் சம்பாதிச்சு வாழணும்னு ஆசைப்படுவானே தவிர எங்க அப்பா தாத்தால சேர்த்து வச்சது இருக்குன்னு சொல்லிட்டு வெறுமை உட்காந்து இருக்க மாட்டான். வெறுமை உட்கார்ந்து இருக்கிறது இருக்கும் இல்லையோ, சோம்பேறித்தனத்தோட முடங்கி உட்கார்ந்து கொண்டு இருப்பதுங்கிறது நாயகனுக்கு அழகில்லை. அங்கங்க போய் சம்பாதிக்க வேணும். சத்திரிய நாயகனா இருந்தா அங்கங்க போய் யுத்தங்கள்லாம் நடத்தணும். வைசிய நாயகனா இருந்தா அங்கங்க போய் பொருள் சம்பாதிக்கணும் அப்படின்னா இருக்கும் இல்லையோ. ஆஹா, அப்படி இருக்கிறவன் தான் உத்தம நாயகனாக இருக்க முடியும் அப்படின்னு. அந்த ரீதியில் தான் திருவேங்கடமுடைய நாயகனும் அப்படிதான் இருக்காராம். இந்த நாயகன் ஏன் அங்கங்க ஊர் ஊரா போய் இருக்கார், ஏன் திருவேங்கட மலையில போய் இருக்கார், ஏதாவது ஒரு ஊர்ல உட்காந்துக்கலாம் இல்லையோ அப்படின்னா அங்கங்க போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற. என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னா ஜீவர்களை சம்பாதிக்கணும். அங்க பல ஜீவர்கள்லாம் சேவிக்க வருவா இல்லையா, அவர்களுடைய சரணாகதி எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ கிருஷகிரீஷ கிருஷிவலம் அப்படிங்கிற தயாசதகத்துல கிருஷிவலம் பயிரிடுறவன் இருக்கான் இல்லையோ, அவன் மேல மேல பயிரிட்டு அதை சம்பாதிக்கிறான் இல்லையா. அந்த மாதிரி விஷசைலேஷ கிருஷிவலம் தினோதீனோரோ, இவர் அந்த மாதிரி திருவேங்கட மலையில பயிரிட்டு இருக்காராம். என்ன பயிர்னா சரணாகத சஸ்ய மாலினியம், சரணாகதி பண்ணவர்கள்ங்கிற பயிர். அந்த பயிரை எல்லாம் நிறைய பேரை சரணாகதி பண்ணி வச்சு அந்த பயிரிடுறவன் என்ன பண்ணுவான், அடுத்தடுத்த போகம், அந்த போகத்துல பயிரிட்டு மேல மேல அறுத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி இவர் மேலும் மேலும் பக்தர்கள்லாம் வந்து சரணாகதி பண்ண அவர் சரணாகத சத்தியமாலினியம் விஷயலேச கிருஷிவனம் தினோதி. அப்போ பயிரிடலன்னா அந்த பயிருக்கு ஜலம் எல்லாம் சேர்க்கணும் இல்லையோ, அதுதான் எம்பெருமானுடைய தயா அப்படிங்கிறது தான் தயா ஜலமா. அந்த தயா பிரவாகம் அப்படிங்கிற ஜலத்தை சேர்த்து சரணாகதர்கள் அப்படிங்கிற பயிரை எல்லாம் நன்னாக வளர விட்டு அதனாலே சந்தோஷப்படுற ஒரு விவசாயி தான் திருவேங்கடமுடையான் அப்படின்னு தயாசத்துல சொல்றார், விவசாயியா சொல்றார். அதனால அந்த ரீதியில இந்த நாயகனானவன் பொருள் ஈட்ட வேணும் என்பதற்காக திருவேங்கடமலைக்கு போக போகிறான் அப்படிங்கிறது இப்ப தெரியுது. எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா, இவன் போக போறாங்கிறத வேற சொன்னா நானும் தாங்க மாட்டேன், அவனும் தாங்க மாட்டான் அந்த பிரிவை. அதனால அவன் சில செய்கைகளாலும் அவன் நடத்தி கொண்டிருக்கிற சில செய்கைகள், அவன் பேசிக் கொண்டிருக்கிற சில பேச்சுகள், இந்நாள் பான்குன்றநாடர் பயில்கின்றன. பான்குன்றநாடர் பாட்டு பாடும் திருக்குன்றத்திலே திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய அந்த நாட்டை சேர்ந்தவர். அவர் பயில்கின்றன, அவர் நடத்துகின்றன, பலவிதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும், நான் கண்ணால பார்க்கும்படி சில காரியம் நடத்திட்டு இருக்கேன், காதால் கேட்கும்படி சில பேச்சுகள் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பவுமே பொதுவாக என்ன பேசுவார் அப்படின்னு கேட்டான்னா, இன்னும் உன்னிடம் எனக்கு அன்பு இருக்கிறது அப்படின்லாம் பேசுவார். ஆனா இப்ப என்ன பேசுறாருன்னா, உன்னை பிரிந்து என்னால இருக்க முடியுமோ, ஒரு க்ஷணம் கூட உன்னை பிரிந்து உன்னை நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலையே அப்படின்லாம் பேசுறார். அந்த மாதிரி செயல்கள் அப்படின்னா ஆலிங்கனாதி செயல்கள்லாம் பொதுவாக இருக்க மாதிரி இல்லாமல் விசேஷமான ரீதியிலே நாயகியை விட்டு பிரிவே தாங்க முடியாது அப்படிங்கிற ரீதியிலே இருக ஆலிங்கனமும் நீண்ட நேரம் ஆலிங்கனம் முதலானதும் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டு பேசுவது முதலானதும் இந்த சேஷ்டைகள்லாம் பார்க்கும்போது மனசுல தீர்க்கமான ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது. இப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்துல மைதிலி திடதர பரிரம்பன விபவ விரோபித விகட வீரவுரணான்னு வரும். ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்களை பெருமாள் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்த அப்புறம் அந்த பெருமாளை சீதா பிராட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டான்னு இருக்கு. தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே அப்படின்னு அதற்கு ஒரு ஸ்லோகம் வால்மீகி எழுதியிருக்கார், ஆலிங்கனம் பண்ணிட்டான்னு.
இதுக்கே ஸ்லோகம் பண்ணார் அப்படின்னு கேட்டா, சீதா பிராட்டிக்கு விவாகமாகி 25 வருஷம் ஆச்சு. அந்த 25 வருஷத்துல இந்த மாதிரி ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கலையா பெருமாள். 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பண்ண ஆலிங்கனம் இருக்கும் இல்லையோ, இதுல பிராட்டி சொல்லக்கூடிய செய்தின்னு ஒண்ணு இருக்கு, இதுல பிராட்டி காண்பிக்கக்கூடிய அன்புன்னு ஒண்ணு இருக்கு. அது இத்தனை நாளா கிடைக்கல பெருமாளுக்கு. ஏன்னா தந்திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம், மகரிஷிகளுக்கு சுகத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக மகரிஷிகளுடைய சத்துருகளை எல்லாம் கொண்டு தர்மத்தை நிலைநாட்டி இப்படி எல்லாம் பெருமாள் வரும்போது, அப்போ கிறிஸ்தா ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பர்த்தாரம் பரிசஸ்வதே அப்படின்னு வரும். இதுக்கு எத்தனையோ உள்ள அர்த்தங்கள்லாம் சொன்னார் சுவாமி தேசிகன், பெரியவாச்சான் பிள்ளை எல்லாம். அவர் இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் புண்ணாகி வந்திருக்கும் போது அந்த புண்ணுக்கு ஒத்தடம் கொடுத்தார் முதலான ரீதியிலே. ஆக நாயகனுடைய ஆலிங்கனத்துல கூட அன்னன்னைக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம், ஏதோ புது அபிப்பிராயங்கள் சிலதெல்லாம் ஏதாவது இருக்கலாம். அது யாருக்கு தெரியும்? நாயகிக்கு நன்னா தெரியும். யாருக்கு? நாயகிக்கு நன்னா தெரியும். அப்போ இந்நாள்னு ஒரு பதம் போடுற பாருங்க, இப்படி இருக்கார அப்படின்னு. இந்நாள், இந்த ஒரு நாள்ல இந்த பான்குன்ற நாடர் பயில்கின்றன, இந்த பான்குன்ற நாடர் இவர் நடத்தி காட்டுகின்ற ஒரு செயல்களும் இவர் பேசுகின்ற சில பேச்சுகளும் அதெல்லாம் நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். என்ன இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு, நேத்தெல்லாம் இப்படி இல்லையே, நேற்று முந்தா நேத்தெல்லாம் சாதாரணமாகத்தானே இருந்தார். ஆனால் இவர் கண்ணை பார்த்தால் அந்த கண்ணில் அப்படியே பிரேமம் சொட்டுகிறது, இவர் வார்த்தையை பார்த்தால் வார்த்தைகள் பிரேமம் சொட்டுகிறது, இவருடைய ஆலிங்கனத்தை பார்த்தால் மிகவும் விசேஷமாக முன்பு இருந்த ரீதியிலே இல்லாமல் விசேஷமாக நிற்கிறது. அப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறாள் இந்த நாயகி. காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில், காணில்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான்னு அர்த்தம். நான் பார்க்கிறேன்னு சொல்றாள் தமிழ்ல, நானும் யோசிச்சு பார்க்கிறேன்னு தானே சொல்றேன். இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன. அப்போ யோசிச்சு பார்த்தா என்ன கேட்டா, இதெல்லாம் அறிந்தோம். ஓ, இதெல்லாம் எதுக்காக இப்பதான் புரியுறதுங்கிற, இது எல்லாம் இவருடைய எல்லா செயல்களையும் இப்ப புரிந்து கொண்டோம். மான்குன்றமேந்தி தன் மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான். திருவேங்கட மலைக்கு போய் பொருள் படைப்பான், பொருளை சம்பாதிப்பதற்காக இவர் போக போறார். திருவேங்கட மலையில பெருமாள் இருக்கார். தன் மாமலை வேங்கடத்து, தன்னா குளிர்ந்த, மானா சிறந்ததான வேங்கட மலை, குளிர்ந்து இருக்கக்கூடிய சிறந்து இருக்கக்கூடிய அந்த திருவேங்கட மலைக்கு போறார் இவர். மான் குன்றம் ஏந்தி, அதுக்கு முன்னாடி ஒரு சமயம் குன்றம் எடுத்து குளிர்மலை காற்றவன் அன்று ஞானம் அளந்த பிரான்னு சொன்ன மாதிரி கோவர்தனகிரியை ஏந்தினவன் திருவேங்கட மலையில இருக்கான். இது ரெண்டையும் சேர்த்து சொல்ற ஆழ்வார்கள்லாம் அழகா. ஒரு மலையை தான் கையால ஏந்தின்னு கீழே இருக்கான் கோவர்தன மலையை, திருவேங்கட மலை அந்த மலையை கீழே வச்சுட்டு அது மேலே ஏறி இவன் நிற்கிறான். ஆக எப்படியும் பண்ணான், ரெண்டுமே மலையை தூக்கி பிடிக்கிறவனும் இவன் தான், மலையை கீழே வச்சு மேல நிக்கிறவனும் இவன் தான். அப்ப எல்லாமே இவனால பண்ண முடியும். மலையே இவனுக்கு சொந்தம் அப்படின்னு, உண்டும் விழுந்தும் கறந்தும் விழுந்தும் கிடந்தும் நின்றும் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற மாதிரி என்ன வேணா பகவான் பண்ணுவான். மலையை கொண்டு என்ன வேணா பண்ண முடியும். ஒரு கூர்மாவதாரம் பெருமாள் எடுக்கும்போது பார்த்தானே தெரியும், மந்தர மலை தானே, அந்த மலையை இடது கையில தூக்கி கருத்மான் மேல போட்டாராம். ஏன்னா மலையை கொண்டு சமுத்திரத்துல போடணும்னார் பெருமாள். அப்ப அங்க இருக்கிற தேவர்கள் அசுரர்கள் கிட்ட ஒண்ணும் பண்ணுவானா, மலையை கொண்டு சமுத்திரத்துல போடுங்கன்னா மலையை யார் தூக்குறது, இவளால அசைக்க முடியல. அப்ப பெருமாள் கருத்மான் மேல பறந்து வந்தா இடது கையால மலையை பிடிச்சு தூக்கினார், கருத்மான் மேல வச்சார், நேரம் கொண்டு போய் சமுத்திரத்துல போடுனார், கொண்டு போட்டு விட்டார். மலையை தூக்கின்னு போறார். லக்கேஜ் நம்ம பை தூக்குற மாதிரி மலையை தூக்கின்னு போறார். ஊருக்கு போனா பையை தூக்கின்னு ஓடுறோம் இல்லையோ, அதனால மலையை தூக்கி கொண்டு போய் அங்க கொண்டு போட்டார். அதுக்கப்புறம் மலை உள்ள அழுங்கிடுத்து, அது தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக கூர்மாவதாரம் எடுத்து தூக்கி பிடிச்சார். அப்போ ஒரு மலைய அனாயாசமா அப்படி இழுத்து பிடிக்கிற, கருத்மா மேல போடுறார், சமுத்திரத்துல தள்ளுறார், கூர்மமாக தாங்கி பிடிக்கிறார். கோவர்தனகிரியை அதை ஒற்ற சுண்ட விரலால, ஒரு விரலாலே அந்த கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கிறார். எல்லாத்துக்கும் மேல கடைசியில அந்த மலை மேல ஏறி நிற்கிறார். அதான் திருவேங்கடமுடையார். அப்போ இந்த பூமியை என்னென்ன படுத்தினார் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையோ நாம, பார் விழுந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பாராள அப்படின்னு, அந்த மாதிரியாக பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன், அந்த மாதிரி மலையையும் இத்தனை பண்ணியிருக்கார். அதுக்கு உதாரணமா தான் ஒண்ணு எடுத்து சொல்றார்.
மான் குன்றமேந்தி, மான்னா பெருமை பொருந்தியன்னு அர்த்தம். ஆட்சிமையோடு இருக்கக்கூடிய, பெருமையோடு இருக்கக்கூடிய கோவர்தனமணியை ஏந்திய பிரான் அவன் தான் திருவேங்கடமலையில் இருக்கான். திருவேங்கடமலையில் இருக்கவன் பாலாஜி, சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படின்னு கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பம் தேசிகன் சொல்றார். புராணம் சொல்லுகிறது. ஆழ்வார் அழகா சொல்லியிருக்கார், குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்தவிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அன்னைக்கு குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் தான். அந்த மலையை கீழே வச்சுட்டு அது மேலே ஏறி நிக்கிற மாதிரியாக இங்கே திருவேங்கட மலையில ஏறி நிற்கிறான் அப்படின்னு. ஆக மான் குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து. அப்போ அப்படி எடுத்த கண்ணபிரான் அவனுடைய தன் மாமலை வேங்கடத்து, குளிர்ந்த சிறந்த திருவேங்கடமலை. உம்பர் நம்பும் சேன் குன்றம், குன்றம்னா சிகரம்னு அர்த்தம். உம்பர்னா தேவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல நித்திய சூரிகள் அர்த்தம் வச்சுக்கலாம். தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாக நித்திய சூரிகள் நம்பி இருக்கக்கூடிய சேன் குன்றம், உயர்ந்த குன்று சிகரம். நித்திய சூரியெல்லாம் இங்க வந்துட்டு இருக்கான் திருவேங்கட மலைக்கு. ஏன்னா அமரர் கோணலும் நமன்றலும் திருவேங்கடம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் திருவேங்கட மலைக்கு கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் எல்லாம் திருவேங்கட மலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நித்திய சூரிகளுக்கு பரம பிராபியம் திருவேங்கடம். ஆழ்வார் அழகா சொல்ற, நித்திய சூரியனுக்கு மாத்திரமில்லை அந்த திருவேங்கடமுடியானுக்கே பிராபியம் திருவேங்கடம் தான் அப்படின்னு சொல்ற பிள்ளான் வியாக்கியானத்தில் வரும். அதனால அந்த உம்பர் நம்பும் உம்பர் நம்பும் வேங்கடம், விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்பு அப்படின்னு சொல்றார் சுவாமி. நமக்கு மாத்திரம் இல்லை, நித்திய சூரியர்களுக்கும் திருவேங்கடமலை யாத்திரைங்கிறது விசேஷமா. நாம இங்க இருந்து திருவேங்கடமலை யாத்திரை விசேஷம் பண்ற மாதிரி அவளும் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து நான் திருவேங்கடமலை யாத்திரை போயிட்டு வரேன்னு அவளும் கிளம்புறாளாம். அப்படி அவர்களாலும் விரும்பப்படக்கூடியதுன்னு அர்த்தம். உம்பர் நம்பும் சேன் குன்றம், அப்படிப்பட்ட திருவேங்கடமலை சிகரத்திலே சென்று பொருள் படைப்பான். அந்த இடத்துக்கு போய் பொருள் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றதின் நனவே, அதற்காக இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் என்பதை கற்றுக்கொண்டு திடமான ஒரு நிச்சயத்துடன் அவன் செய்யக்கூடிய செயல்தான். கட்டாயம் என்னை பிரிந்து போகிறார், அந்த திடமான நிச்சயத்துடன் அவன் செய்யக்கூடிய செயல்தான் அப்படிங்கிறதாக நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான் குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம். மான் தின்னனவே இதெல்லாம் அறிந்தோம் வச்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டோம். மான் குன்றமேந்தி தன் மாமலை வேங்கடத்தும்பர் நம்பும் சேன் குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்ற தின்னனவே. அப்படி இந்த பான் குன்ற நாடர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விதமாயும் அர்த்தம் சொல்லியிருக்கார் வியாக்கியானத்துல. பான் அப்படின்னா உபசாரம், வெளி உபசாரம்னு அர்த்தம். இதெல்லாம் வெளியில உபசாரம் தான். இந்த பானுங்கிறது தனியா வச்சுக்கோங்க. இப்ப எப்படின்னு கேட்டா, குன்றநாடர் மலைகளை உடைய நாட்டுக்கு தலைவர், அவர் பயில்கின்றன அவர் நடத்தி காட்டும்படியான காண்கின்றனகளும் செயல்களும் கேட்கின்றனகளும் சொல்களும் காணில் ஆராய்ந்து பார்த்தால் இந்நாள் இந்த நாள் எப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு பார்த்தா இதெல்லாம் பான், இது எல்லாமே வெறும் உபசாரம் தான். அவர் இதெல்லாம் பண்ற பார்த்தா ஓ அன்பு மிகுதியாலே இன்னைக்கு அவருக்கு என்கிட்ட நாயகனுக்கு அன்பு நிறைய இருக்கு, நாளாக நாளாக அன்பு அதிகமாகும் போல இருக்கு. இத்தனை நாளா இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு விசேஷமாக அன்பு மிகுதியாக இருக்கிறது. இத்தனை அன்பு, இத்தனை ஆசை, இத்தனை பிடித்தம் வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் வெறும் உபசாரம் தான். பிரிஞ்சு போக போறோங்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். பிரிஞ்சு போக போறோம்னு சொன்னா அதுக்கப்புறம் முதலே அவள் குவிச்சு கொண்டுருவாள் அப்படிங்கிறதுக்காக, முதலே அவள் அந்த சோகத்திலே இருப்பாள்ங்கிறதுக்காக, அந்த பிரிவுக்காக தான் இத்தனை சொல்ல. அப்போ இதெல்லாம் சில சமயம் அப்படி ஆயிடும். சில சமயம் கணவன் மனைவி காட்டுகிற அன்புக்கெல்லாம் தெரிஞ்சப்பறம் ஓஹோ இதுதானா அப்படின்னு ஆயிடும் இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி இதெல்லாம் பான், இதெல்லாம் வெறும் உபச்சாரம் தான். உபச்சார அன்பே தவிர உண்மை அன்பு இல்லை. உண்மை அன்பு எப்பவும் போல இருக்கிறது இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுது. இப்ப எப்பவுமே இருக்கக்கூடிய உண்மை அன்பை விட
அதிகப்படியான அன்பு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேனே, அது கிடையாதுங்கிற அர்த்தத்துல என்னால் இன்னைக்கு அவர் செய்யறதெல்லாம் பார்த்தா பான் இதெல்லாம் வெளி உபசார மாத்திரம் தான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதெல்லாம் அப்புறம் இன்னொரு வாக்கியம், இதெல்லாம் அறிந்தோம், இதெல்லாம் பொருள் படைப்பான் கற்ற. அப்புறம் தான் புரிஞ்சது இதெல்லாம் பொருள் படைப்பதற்காக அவர் போக போறாங்கிறத, அந்த விஷயத்தை அதுக்காக தான் இதையெல்லாம் பண்றார் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு. இப்படி வரம்பு கடந்த அன்பு, எல்லை மீறின அன்பு காட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு ஏதோ உள்ளர்த்தம் இருக்கும். சாதாரண அன்புக்கும் எல்லை மீறின அன்பு காட்டினால் அதுக்கு ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்த்து இதெல்லாம் கற்றத்தின் நனவேங்கிற கற்றன் வேற போடுற. இதுக்காக எங்கேயோ கட்டுன்னு வந்திருக்கான் போல இருக்கு, இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டான்னா, இப்படி ரெண்டு பிரிந்து போகக்கூடிய அளவு இவருக்கு அன்பு குறைவு கிடையாது. பிரிஞ்சு போனா இவர் தாங்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் பிரிந்து போகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா பொருள் சம்பாதிச்சாகணுமே. பொருள் சம்பாதித்தல் என்பது ஸ்வதர்மம், குடும்ப தர்மம். அதனால் பொருள் சம்பாதிப்பதற்கு போயே ஆக வேண்டும். ஆனால் பிரிவியும் தாங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டானா, என்னென்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் 4 பேர்கிட்ட கேட்டு கத்துண்டாரா, இல்ல பார்த்து கத்துண்டாரா, இல்ல படிச்சு கத்துண்டாரா, அதெல்லாம் தெரியாது. ஆனா பொருள் படைப்பான் கற்றத்தின் நனவே, இதுக்காக எங்கேயோ கத்துன்னு வந்திருக்க, இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவர் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு. இது ஒரு விதமான ஒரு பரிகாச வார்த்தை. ஓ இப்படி எல்லாம் நடந்துக்கணுங்கிறத எங்கேயோ கத்துன்னு வந்திருக்கார் போல இருக்கு. இப்பாதுகா சகசத்துல கூட அழகா ஒரு விஷயம் வரும். பாதுகையானவர் நாயகி, திருவடிதான் நாயகன் அங்க அப்படின்னு அடிக்கடி வரும். அந்த நாயகியானவர் பாதுகையை விட்டு பிரிஞ்சு வரணும். இப்போ பெருமாள் திருவடியை விட்டு அந்த நாயகியானவர் பாதுகையானவர் பெருமாள் திருவடியை விட்டு பிரிஞ்சு பரதனோட வரணும், ராஜ்யத்துக்கு வரணும். அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றார், பாதுகையை சாத்திக்கிறார். சாத்திட்டு அதுக்கப்புறம் கொடுக்கிறார் பரதனுக்கு அப்படின்னு வரும். எதற்காக புதுசா பாதுகையை சாத்திக்கிறார்? ஏற்கனவே பாதுகை சாத்தின்னு தானே இருக்க, பெருமாள் பாதுகை சாத்தின்னு தானே காட்டுக்கே வந்திருக்க, அவருடைய பாதுகை தானே. இப்ப ஏன் சாத்திக்கிறார் அப்படின்னு கேட்டா, இது பிரிவு உபச்சாரம் அப்படின்னு பெயர். பிரியும் போது செய்யக்கூடிய ஒரு உபச்சாரமாக, ஒரு நாயகன் நாயகியும் பிரியும் போது கடைசி நிமிஷத்துல அந்த பிரிவு துக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு முன்னாடியே தெரியுமானபடினால அன்பு வார்த்தைகளும் அன்பு செயல்களையும் அதிகமாக செய்து கொண்டு இருப்பார்களோ, அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பாதுகா தேவிக்கு திருவடி கொடுக்கிறார் அப்படின்னு. அதனால்தான் பாதுகை திருவடி சாத்திக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகா சொல்வார் அந்த இடத்துல. அதே மாதிரி இங்கேயும் இதெல்லாம் அந்த மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பிரிந்து போகணும்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு பயில்கின்றன அப்படின்னு வேற கற்றத்தின் நனவே அப்படின்னு. இந்த பாசுரத்துல ஒவ்வொரு பதத்துக்குமே அர்த்தம் இருக்கு. அண்ணா இந்நாள் அப்படிங்கிறது பார்த்தா இவ்வளவு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு. பயில்கின்றன, பயில்கின்றனா அவர் செய்யற செயலாம் ஒரு தடவை செஞ்சுட்டு விடல, திருப்பி திருப்பி செய்யறான்னு அர்த்தம். ஒரு வார்த்தை சொன்னார்னா, நான் எங்க போனாலும் உன்னையதான் நினைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அதோட முடிஞ்சிருச்சுன்னா சரி ஏதோ வார்த்தை சொல்றேன்லாம். நான் எந்த ஊருக்கு போனாலும் உன்னை நினைச்சுட்டு இருப்பேன், எத்தனை நாள் ஆனாலும் உன்னை எப்படி மறந்து இருக்க போறேனோ தெரியலையே, உன் நினைவு என்னை விட்டு போகவும் போகாதுன்னு தெரியலையேன்னு அதிக திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கும்போது சந்தேகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் இது எல்லாமே இந்நாள் பயில்கின்றனங்கிற. ஆண் குன்றன ஆடர் பயில்கின்றன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார். அது மாதிரி ஆலிங்கநாதிகள்லாம் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஏதோ இதுக்கு உள்ளர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இவர் செய்கின்றன அப்படின்னு இல்லாமல் பயில்கின்றன அப்படின்னார். பான் குன்ற நாடர் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் பார்த்தோம். பானா வெறும் உபச்சாரம்னு அர்த்தம், இன்னொன்னு பான்னா பாட்டுன்னு அர்த்தம், பாட்டு பாடுவார். பாணர் அப்படின்னு பாணர் பாணி இதெல்லாம் தமிழ்ல வரும். பாணர்னா பாட்டு பாடுறவன், பாணினா பாட்டு பாடுபவள் அப்படின்னு. அந்த அர்த்தத்துல பான் குன்ற நாடர்னா பாட்டு பாடுபவர்கள் இருக்கக்கூடிய குன்றம் அப்படின்னு அர்த்தம். பாட்டு பாடுறவர் நிறைய பேர் இருக்கா. இந்த இடத்துல வேங்கட மலையில
நிறைய பாட்டு பாடுவார். யாருன்னா வண்டுகள் தான். தென்னந்தெனா வெண்ண வண்டுகள் இசை பாடும் ஆழ்வார் பாட்டுல வரும். தென்னந்தெனான்னு வண்டுகள்லாம் பாட்டு பாண்டே இருக்கான். ஏங்கனவழியில வண்டுகள் பாடுறதா நிறைய இடத்துல ஆழ்வார் பாடுறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நித்திய சூரிகள் தான் வண்டுகளா வந்து பாடுறான். அங்க திருவேங்கனமலையில நித்திய சூரிகள் எத்தனையோ விதமாக வந்துட்டு இருக்கா இல்லையோ. முக்தர்களும் நித்திய சூரிகளும் ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி செண்பகமாகவும் தன்பகமாகவும் மீனாய் நிற்கும் மீனாகவோ இல்ல நாரையாகவோ எப்படியோ வந்து பிறக்கிறா இல்லையா. அதனால அவர்கள் வண்டுகளாக வந்து கொண்டு அவ வந்து பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்களாம். அதனால பான்குன்ற நாடர் அந்த ஊரை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்றது அது விசேஷமாக சொன்னதாக சொல்லலாம். மான் குன்றமேந்தி தன் மாமலை வேங்கடத்து அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம் தான் நாம பார்த்தோம். ஒரு குன்றத்தை ஏந்தி ஒரு குன்றத்தை தனக்கு கீழே வைத்து மேலே நிற்கக்கூடியவன் அப்படின்னு. மான் குன்றம் ஏந்தினா மான் குன்றம் ஏந்திய பின் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் வராதான். வியாக்கியானத்துல என்ன சொல்றாங்கன்னா, பெருமாளுக்கு குன்றம் ஏந்தி அப்படின்னு பெயராம். குன்றம் ஏந்தியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல பொதுவா குன்றம் ஏந்தினா குன்றம் ஏந்திய பின்னு அர்த்தம் வரும். ஆனா அந்த அர்த்தம் இல்லை. பெருமாளே மான் குன்றம் ஏந்தி அப்படின்னு அவனுக்கு பெயர். குன்றத்தை ஏந்தி நின்றவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பெயர். அதனால அப்படி வச்சுக்கணும். ஏன்னா அவனுடைய திருவேங்கடம் அப்படிங்கிற அர்த்தம் வரணும். அதனால மான் குன்றமேந்தி தன் அப்படின்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது. உம்பர் நம்பும் வேங்கடத்து சேன் குன்றம் அப்படின்னு. உம்பர்னா நித்திய சூரிகள், நம்பும்னா ஆசைப்படும் விரும்பும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வேங்கடத்து ஏன்னா நித்திய சூரிகள்லாம் வந்து இருக்க. அது உயர்ந்த சேன் குன்றம், உயர்ந்த குன்றம், உயர்ந்த சிகரம், பெருமை படைத்ததுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா திருமலை அப்படின்னு பேர் இருக்கும் இல்லையோ. கிரிராஜோபமோ கிரிகின்னு வரும் ராமாயணத்துல. சித்திரக்கூட்டம் ரொம்ப விசேஷமா இருக்கு. எப்படி இருக்குன்னா திருமலை போல இருக்கான். ஏன்னா பெருமாள் வந்துட்டாரு இல்லையோ. திருமலைக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை சித்திரக்கூட்டத்துக்கு வந்துருத்தோம்னு ராமாயணத்துல வரும். அந்த மாதிரியாக உம்பர் நம்பும் வேங்கடத்து சேன் குன்றம் அப்படின்னு. அப்போ கடைசியில இந்த மலைக்கு போறதுக்கா என்னை பிரிந்து கடைசியில எங்கேயா போறோங்க அப்படின்னு சொல்லும்படி இருக்கு. நித்தியசூரியெல்லாம் ஏன் திருவேங்கட மலைக்கு வந்தான்னு கேட்டான்னா, ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் திருவேங்கட மலையில திருவேங்கடமுடைய சௌலபியாதி குணங்கள்லாம் பிரகாசிக்கிறபடினாலே எம்பெருமானை சகல குணத்தோடு அனுபவிக்கணும் அப்படின்னு தான் அவர்கள் ஆசைப்படுறார்கள். அப்ப ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கச்சு எம்பெருமானுடைய பரத்துவம் வேணா தெரியலாம். ஆனா சௌபிய காருண்யாதிகள்லாம் தெரியாது. அதெல்லாம் திருவேங்கட மலையில தான் நன்னா தெரியுது. எத்தனை ஏழைகள்லாம் வந்து சேவிக்கிற அப்படின்னு அதை பார்க்கும்போது அவர்களுக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. ஏழைகள்லாம் என்னமோ எங்களுடைய பெருமாள் வந்து சேவிக்கிறதும் பெருமாள் அவர்களுக்கு அனுகிரகம் பண்றதும் இதெல்லாம் பார்த்தா நித்திய சூரியலுக்கு ஆனந்தமா இருக்கான். எப்படி எல்லாம் நடந்துக்கிறார் பெருமாள் அப்படின்னு. அவர்களுக்கு சேவை தர 24 மணி காலமும் உட்காந்து சேவை கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சௌலபிய காருண்யாதி குணங்கள்லாம் பிரகாசப்படுவது இங்கே தானே, திருவேங்கட மலையில் தானே. அது ஸ்ரீவைகுண்டத்துல அதுக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாரும் நித்திய சூரிகள், முக்தர்கள், சர்வஜர்கள், சர்வசக்தர்கள், பாபம் பண்றவர்கள் யாரும் கிடையாது. ஆனா அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க்க திரிவர்க்கையோ, அகிஞ்சன் ஒண்ணும் இல்லாதவனுக்கு அனுகிரகம் பண்ற இடம் இது அப்படிங்கிறபடினால அந்த குணத்தை அனுபவிப்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தமாடுது. உம்பர் நம்பும் வேங்கடத்து தேன் குன்றம் அப்படின்னு சொன்னபடினா அப்படிப்பட்ட திருவேங்கட மாமலை அதுக்கு போக போறார் இவர் அப்படின்னு. தேன் குன்றம் சென்று பொருள்படைப்பான் கற்ற திண்ணனவே. அப்படிப்பட்ட திண்ண வலிமைன்னு அர்த்தம். அந்த வலிமையினுடைய காரியம் இது. நாங்க பொருள் பொறுத்தா போக போற அது கட்டாயம் அப்படிங்கிறதை நாங்கள் தெரிந்து கொண்டோம், நன்றாக புரிந்து கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாட்டுல ஆழ்வாரே நாயிகா பாவத்துல அவரே அருளி செய்கிற பாட்டு. யாருக்கிட்ட இந்த பாட்டை சொல்றாருன்னா தோழி கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா தன்னுடைய தாய் கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கலாம். தோழி தானே முன்னாடி பேசிட்டு இருக்கார், அதனால தோழி கிட்ட சொல்றார் என்பதாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த பாட்டினுடைய உள் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா,
நாயகனை பிரிந்து ஆழ்வார் நாயகி இருந்த நிலையிலே எம்பெருமான் திருவேங்கடமலையிலே போய் சேர, அப்போ வேற வழி இல்லை, பெருமாளுக்கும் பல ஜீவர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக ரிஷசைலேஷ கிருஷிவளம் அப்படிங்கிற ரீதியில பொருள் ஈட்டுவதற்காக போனார், ஜீவர்களை ஈட்டுவதற்காக போனார். அப்படிங்கிற ரீதியிலே திருவேங்கடமலையிலே எம்பெருமான் எழுந்தருள அப்பொழுது அதை நினைத்து நாயிகை சொன்னார் அப்படிங்கிற அர்த்தம் வச்சுக்கிறார். இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தான்னா, ஆழ்வாரோட கூட பாகவதர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கா. அவர்கள்லாம் திருவேங்கட மடத்துக்கு போகணும்னு ஆசைப்படலாம், திருவேங்கட மலைக்கு போகணும்னு. கொஞ்ச நாள் ஆழ்வாரோட இருப்பா, எத்தனை நாள் இங்கே இருக்கிறது, அதனால திருவேங்கட மலைக்கு போகணும் அப்படின்னு அவரெல்லாம் கிளம்புறா. என்னன்னா பொருள் ஈட்டுவதற்காக. என்ன பொருள்னா திருவேங்கடமுடைய கல்யாண குணங்கள் அதையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அங்கு போக, அதை நினைத்து ஆழ்வார் அந்த பிரிவு, அவர்களுடைய பிரிவிலேயே இவர் வருந்தி, ஐயோ இவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்களே, போய்விடுகிறார்களே அப்படின்னு அதை வருந்தி அருளி செய்கிறார் அப்படின்னு. அப்படின்னா வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் பாம்பனையான் வார்த்தை என் நாச்சியார் திருவிழில் வரும். மேகங்கள் எல்லாம் போகும்போது வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள். மேகங்கள்லாம் திருவேங்கட மலைக்கு போறது, வடக்கு போயின்னு இருக்கு மேகங்கள்லாம். நாச்சியார் சுடி கொடுத்த நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க, அப்போ மேகங்கள்லாம் வடக்க போயின்னு இருக்கு. அதை பார்த்து நீங்கள்லாம் திருவேங்கடத்துக்கு தானே போறோங்கோ, மேகங்களை பார்த்து. அதான் உங்க சொந்த ஊருக்கு போறதுன்னு வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரிதான் இங்கேயும் பான்குன்ற நாடர் இவருடைய சொந்த ஊருக்கு போய் சம்பாதிக்கணும் போறார் போல இருக்கு. அந்த காலத்துல போனா திரும்பி வரும், அது போறது வர்றது ரொம்ப கஷ்டம், நடந்தே போகணும், நடந்தே வரணும். அதனால பொருள் ஈட்டுவதற்காக போனா திரும்பி வரதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். அப்போ அவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது ஆகும். ஆக நிகரிடமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடம் அப்படின்னு அந்த திருவேங்கட மலைக்கு போவதற்கு இவர்கள் போகிறார்கள் அப்படிங்கிறத இவர்களுடைய செயலை வைத்து நான் புரிந்து கொண்டேன் ஆழ்வார் சொல்றாராம். அதாவது ஆழ்வாரை பிரிந்து திருவேங்கட மலைக்கு போகக்கூடிய ஸ்ரீமத் பாகவதர்கள் எல்லாருமே ஆழ்வார்கிட்ட மெதுவாக சில பேச்சுகள் எல்லாம் பேச, இவர்கள்லாம் ஏன் இந்த மாதிரி பேச்சுகள்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு ஆழ்வார் யோசிச்சு பார்த்து, ஓஹோ இவர்கள் திருவேங்கட மலைக்கு போய் பொருள் ஈட்ட போகிறார்கள், பகவத் குண அனுபவம் பண்ண போகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னு அப்படி சொல்றதாகவும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். ஆழ்வாரோட கூட இருந்து திருவாய்மொழி அனுபவம் பெறுதல் அப்படின்னு ஒரு வழி. திருவேங்கடமலை மாதிரி ஊர்ல நேர போய் பெருமாளை சேவிச்சு அங்க பகவத் அனுபவம் பெறுதல் அப்படின்னு ஒரு வழி. இதுல ஆழ்வாரை கேட்டா எதுவும் கேட்டா பாகவதர்களோடு கூட இருந்து திருவாய்மொழி அனுபவத்துக்கு எதுவுமே ஈடாகாதுன்னு நெடுமார்க்கடிமைன்னா சொல்லிருக்காரு. இதற்கு சமமாக சீவை கொண்ட அனுபவம் ஆகாது, பெருமாளை நேர சேவிக்கிற அனுபவம் ஆகாது அப்படின்னு. அந்த அனுபவத்துல ஆழ்வார் இருக்கச்ச இவர்களையும் பிராபியமாக ஆழ்வார் நினைச்சுருக்கச்ச இவர்கள் பிரிந்து போனால் அப்போ அந்த பிரிவு ஆற்றாமையாலே ஆழ்வார் இந்த பாசுரம் பாடினார் அப்படிங்கிறதாகவும் நாம் வைத்துக் கொள்ளலாம். இங்க காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான்குன்றமேந்தி தன் மாமலை வெங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்றதின்னவே. அங்க போய் பொருள் படைப்பதற்காக போனவர் சில விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த மாதிரி நடந்து கொள்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்ற அர்த்தம். அடுத்த பாசனம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.